Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see about degrees, radian, angular displacement, angular velocity, angular acceleration and acceleration, velocity, displacement, all related to the angular movement, that is circular movement. So come, let's see this in detail. So first one, introduction to degree and radian. ஸோ டிகிரினா என்ன, ரேடியன்னா என்னென்னு டெஃபினிஷன் படி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம வந்து ரேடியன்னு முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா. ரேடியன் வந்து இட் இஸ் அ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். ஸோ ஒரு பிளேன் ஆங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அது ரேடியன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரேடியன் ஆர் யூஸ்ட் இன் மெஷரிங் ஏரியா, வால்யூம் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸோ இந்த ரேடியன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் ரேடியன் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ பிளேன் ஆங்கிள் சப்டெண்டட் பை அ சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லென்த் ஆஃப் தி ஆர்க் டிவைடட் பை தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்க். ஸோ இது ஒன்றும் இல்லை, என்னென்னா ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா. ஸோ சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரேடியஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரேடியஸ்னால் தெரியும், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள், அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டால் தட் இஸ் தி ரேடியஸ். அந்த ரேடியஸோட லென்த்துக்கே நம்ம வந்து அந்த சர்க்கிள் மேலே ஒரு ஆர்க் போட்டோம்னா, புரியுதா? ஸோ என்ன பண்ணுறோம், அந்த ரேடியஸ் அளவு, இப்போ ரேடியஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதே 5 சென்டிமீட்டரில் அந்த சர்க்கிள்க்கு மேலே, அந்த ரேடியஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்க ரேடியஸ்லேருந்து அந்த சர்க்கிள் மேலேயே ஒரு 5 சென்டிமீட்டர் போயிட்டு அது ஒரு ஆர்க் போட்டு அந்த பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து தீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ மார்க் வந்து ஆர். அதே ஆரோட லென்த்லேயே நம்ம வந்து அந்த சர்க்கிள் மேலேயே வந்து அந்த ஆறுன்ற எல்லோ மார்க்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம திருப்பி சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ணி அது வந்து இட்ஸ் ஃபார்ம் லைக் அ ட்ரையாங்கிள் லைக் ஷேப். ஸோ அந்த ட்ரையாங்கிளை வந்து 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் வந்து தீட்டா. ஸோ இதை தான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆங்கிள் அங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் அது ரேடியன். ஸோ இங்கே டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 radian is the angle subtended at the center of the circle by an arc that is equal in length to the radius of the circle. ஸோ அப்படின்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆர்க் கிழிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிளில் வந்து ஒரு ஆர்க் கிழிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்க் எவ்வளோ இருக்கும்னா that is equal in length of the radius of the circle. அந்த அந்த ஆர்க் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அந்த ரேடியஸோட டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து அந்த சர்க்கிள் மேலே ஒரு லென்த்தை மெஷர் பண்ணி ஆர்க் போட்டு அதையும் சென்டர் பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணோன்னா இட் ஃபார்ம்ஸ் அன் ஆங்கிள் தட் இஸ் கால்ட் ரேடியன். அண்ட் டிகிரி வந்து அந்த ஆங்கிள் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து டிகிரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, we have the degree of in a circle we have a degree of 360 degree. ஓகேவா? ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 360 டிகிரி. அண்ட் நம்மளுக்கு ரேடியன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have ஒரு சர்க்கிளில் 2π ரேடியன் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்சேஞ்சபிள் யூனிட்ஸ் தான். நம்ம டிகிரிலேருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணலாம், ரேடியன்லேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் 360 டிகிரி ஈக்குவல் டு 2π ரேடியன்ஸ் அண்ட் 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை தீட்டா பை. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.295 டிகிரி. ஓகேவா? ஸோ இது வந்து ரேடியன் அண்ட் டிகிரியோட டெஃபினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் கம் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து ஆங்கிள் வச்சு. ஆங்கிள்னால் என்னென்னா, ஒரு சர்க்கிளில் 2 கோடு, நம்ம வந்து 2 லைன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு ஆங்கிள்.
ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பேசிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு சர்க்குலர் மோஷனை பற்றி தான் நம்ம எல்லா டெஃபினேஷனுமே பார்க்க போகிறோம். எய்தர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வெலாசிட்டி வரப்போகுது, வெலாசிட்டிலேருந்து தான் நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் வரப்போகுது. இது எல்லாமே நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சர்க்குலர் மோஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிளை எப்போவுமே இமேஜின் பண்ணுங்க. சர்க்கிள் இமேஜின் பண்ணுறதை விட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளாக மூவ் ஆகுது, ரவுண்ட் ஷேப்பில் மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Now comes to angular displacement. Consider a particle revolving around a point O in a circle of radius r. ஸோ சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிள் மாதிரி வந்து மூவ் ஆகுது வித் த சென்டர் ஆஃப் O அண்ட் இட் ஹேஸ் அ ரேடியஸ் ஆஃப் r அண்ட் t0 வந்து அது A பொசிஷனில் இருக்குது அண்ட் அது வந்து டைம் ஒரு டீன்னு அட்டைன் பண்ணுறப்போ அது பொசிஷன் பியில் இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் இங்கே வந்து ஏ அண்ட் பி டினோட் பண்ணியிருக்காங்க. அதாவது டைம் ஈக்குவல் டு 0னா, அதாவது ரெஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ரெஸ்ட்டில் இருக்கும்போது t ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது அது ஏ பாயிண்டில் இருக்குது அந்த பார்ட்டிக்கல். அண்ட் ஒரு டைம் ஒரு சர்டன் டைம் அட்டைன் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கல் வந்து பி பொசிஷனில் இருக்குது. அப்போது the angle described by the particle about the axis of rotation in a given time is called angular displacement. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகிருக்கு இல்லையா அந்த பார்ட்டிக்கல், ஸோ அதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போது ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது, அந்த மூவ் ஆகுறப்போ இட் ஃபார்ம்ஸ் அ angle and that angle is called angular displacement. ஸோ இங்கே என்னது, தீட்டான்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகிறப்போ நடுவில் தீட்டான்னு ஃபார்ம் ஆகுது. அந்த தீட்டாவை தான் we are referring it as angular displacement. So that is angular displacement is equal to triangle AOB. அந்த AOB ட்ரையாங்கிளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆங்கிள் தான் theta and theta is referred as angular displacement and the unit of angular displacement is radian. ஸோ இது வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு we have to write the unit as radian. And next one is the angular displacement theta in radian is related to arc length and the radius of r. ஸோ இந்த theta எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா arc length s divided by r. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, theta is equal to s by r. ஸோ எஸ் நார்மலாக வந்து நம்ம அந்த லென்த் எப்படி வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. அதோட சிம்பிள் என்னது, ஒமேகா வெக்டார். ஸோ அது ஜென்ரலாக ஒமேகான்னு சொல்கிறோம். அந்த ஒமேகா வெக்டார் வந்து எப்படின்னு பார்க்கலாம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு எப்படி மாறுது, ஒவ்வொரு டைமில் என்ன எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் it is defined as the angular velocity. And if theta is the angular displacement in time, then angular velocity எப்படி நம்ம எழுத போகிறோம், நம்ம சொல்லிட்டோம் it is a rate of change of angular displacement. அதாவது rate of change ofனா டைமுக்கு எப்படி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது அப்படின்னா டைம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் டிஃபைன் எப்படி வந்து அதை ஃபார்முலா எழுதுகிறாங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா தீட்டா பை டெல்டா டி. ஸோ அதை வந்து எப்படி வந்து எழுதலாம்னா டி தீட்டா பை டிடி. இட் இஸ் அ formula, it is a definition for angular velocity. Angular velocity is nothing but நீங்கள் இங்கே சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, it is general formula தான். ஓகேவா? ஜென்ரல் ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. நார்மல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருப்போம் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்லாம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறதே தான். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, இல்லை அதுக்கு ஒரு லெட்டரெல்லாம் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் இங்கே மாறுது தவிர மற்ற டெஃபினேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தீட்டா இங்கே அண்ட் வெலாசிட்டி இஸ் ஒமேகா அண்ட் ஒமேகா வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், that is omega equal to d theta by dt. ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு இதோட யூனிட் என்ன சொல்கிறோன்னா அகெயின் நம்ம வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தீட்டாவோட வந்து யூனிட் என்னது ரேடியன் அண்ட் டீயோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ இதோட யூனிட் எப்படி இருக்குன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட டைரக்ஷன், சின்ஸ் வெலாசிட்டி இஸ் அ
வெக்டார் குவான்டிட்டிக்கு டைரக்ஷனும் இருக்கும். இந்த டைரக்ஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் இதோட டைரக்ஷனும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஆங்குலர் ஆக்ஸலரேஷனும் இட்ஸ் ஆக்ஸலரேஷன் டைப் ஆஃப் டெஃபினேஷன் தான். ஆக்ஸலரேஷனோட என்னதுன்னா இட்ஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா, இங்கே வந்து ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இருக்கனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டியோட சிம்பிள் என்னது ஒமேகா. அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச்னா ஹியர் த டைம் இஸ் இன்வால்வ்டு, அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்கு அதோட வெலாசிட்டி என்ன எப்படி மாறுது அப்படின்றது. அப்போது இதோட ஆங்குலர் ஆக்ஸலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்க, ஆல்ஃபா. ஆங்குலர் ஆக்ஸலரேஷனுக்கு என்ன டினோட் பண்ணுறாங்க, ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டார் பை டிடி. ஸோ நத்திங் பட் இது ஒன்றும் இல்லை, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். இப்போ வெலாசிட்டியோட சிம்பிள் என்னது ஒமேகா, and omega ஓடது divided by dt. The angular acceleration is also a vector quantity and it need not to be same in the direction. So angular acceleration, it is a vector quantity and it has a direction same as the angular velocity. And the next one is tangential acceleration is nothing but என்னன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோம். இட் ட்ராவல்ஸ் இன் அ சர்க்குலர் பாத் வித் த ரேடியஸ் ஆர். இப்போது டெல்டா டி அப்படின்ற ஒரு டைமில் வந்து த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அண்ட் ஆர்க் டிஸ்டன்ஸ் டெல்டா எஸ். ஸோ அப்போ அந்த டைமுக்கு வந்து அது மூவ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா டெல்டா எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டெல்டா எஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து எழுத போகிறோன்னா ஆர் இன்ட்டு டெல்டா தீட்டா அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ முன்னாடி படித்த ஃபார்முலாஸ் அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல்டா தீட்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட் டைம் டெல்டா டி அப்போ எப்படி இருக்கும்னா, ஸோ அப்போது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அந்த டி டைமில் என்ன இருக்கும்னா நத்திங் பட் டெல்டா எஸ் பை டெல்டா டி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல்டா தீட்டா பை டெல்டா டி. ஸோ இங்கே டெல்டா எஸ் பை டெல்டா டின்னொன்னே உங்களுக்கு வந்து இட் இஸ் ரிட்டன் அஸ் டிஎஸ் பை டிடி அண்ட் டெல்டா தீட்டா பை டெல்டா டியை வந்து டி தீட்டா பை டிடின்னு எழுதுவோம். ஆல்ரெடி நம்ம டி தீட்டா பை டிடி என்ன வந்து வச்சுருக்கோம், டி தீட்டா வந்து இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் விச் கிவ்ஸ் யூ தி வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா தான் இந்த ஒமேகா, தட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த வெலாசிட்டி. அண்ட் நம்ம அடுத்த ஈக்குவேஷனில் அதை தான் கொடுத்துருக்காங்க. டி தீட்டா பை டிடியை வந்து நம்ம ஒமேகா அதாவது வெலாசிட்டி படி எழுதுகிறோம். டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு ஆர் டி ஒமேகா. ஸோ நம்மளுக்கு டிஎஸ் பை டிடி என்னன்னு தெரியும், நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்போம். போன கான்செப்டில் என்னது, டிஎஸ் பை டிடி விச் கிவ்ஸ் யூ தி வெலாசிட்டி, தட் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் விச் கிவ்ஸ் யூ நார்மல் லீனியர் வெலாசிட்டி. V gives you the linear velocity and omega gives you the angular velocity. ஓகேவா, V தான் linear velocity. நம்ம முன்னாடி linear is nothing but ஒரு straight லைனில் போச்சுன்னா அது linear, இது வந்து சர்க்கிளாக போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற வெலாசிட்டி எப்படி டினோட் பண்ணுறோம், Vன்னு டினோட் பண்ணுறோம். சர்க்கிளாக போச்சுன்னா அது பேர் ஒமேகான்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து விச் கிவ்ஸ் யூ தி ரிலேஷன் பிட்வீன் தி லீனியர் வெலாசிட்டி அண்ட் தி ஆங்குலர் வெலாசிட்டி, தட் இஸ் V is equal to ஆர் ஒமேகா. ஸோ இந்த ஆர் ஒமேகா நம்ம பார்க்க போனால் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி சர்க்குலர் ஈக்குவேஷன். சர்க்குலர் மோஷனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கொடுக்க முடியும். அண்ட் த ரிலேஷன்ஷிப் கிவ்ஸ் யூ தி V வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் இன்ட்டு ஆர் வெக்டார். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து திருப்பி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். dV by dt equal to r dw by dt and which gives you the dw by dt நம்மளுக்கு என்னன்னு தெரியும், it gives you the angular acceleration. dw by dt is nothing but velocity by time, that is angular velocity by time, and angular velocity by time எது கொடுக்கும், angular acceleration. ஸோ நம்மளுக்கு angular acceleration r ஆல்ஃபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சாரி, ஆர் இன்ட்டு ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். அண்ட் டிவி பை டிடி தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன்றாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஏடி. ஸோ ஏடி ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்றத கடைசியாக நம்மளுக்கு ஃபைனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. சின்ஸ் ஏடி இஸ் தி டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன்னால அந்த டான்ஜென்ஷியலுக்கு தான்
t போட்டிருக்காங்க, that is at. ஓகேவா? and next one we are going to see about the circular motion. circular motionல velocity எப்படி இருக்குது, acceleration எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி எதை வச்சு அதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் circular motion வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு circular motionனா என்னென்னா, when a point object is moving on a circular path with a constant speed, it covers equal distance on the circumference of the circle in the equal time. ஒரு ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சுன்னா அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா, இப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு அது 5 மீட்டர் ட்ராவல் பண்ணுது, திருப்பி 5 செகண்ட்ஸுக்கு 5 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி சேம் டைப்பு சேம் இன்டர்வலுக்கு சேம் டிஸ்டன்ஸ் சேம் ஸ்பீட் அந்த மாதிரி தான் வந்து கவர் பண்ணுது. அப்படின்னா இட் இஸ் இந்த யூனிஃபார்ம், அதாவது எல்லாத்துக்கும் சேமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, ஹியர் த வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பட் ஸ்பீட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். எதனால் அப்படி சொல்ல வராங்கன்னா, வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷனும் இருக்குது. இங்கே சர்க்குலர் பாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ டைரக்ஷன் வந்து இங்கே அப்வேர்டில் இருக்குது, அப்புறம் சைட்வேர்ட், அப்புறம் டவுன்வேர்ட், அதுக்கப்புறம் திருப்பி சைட்வேர்ட், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால இங்கே சிம்பிள் என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பட் ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. தட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தி வெலாசிட்டி. மேக்னிடியூட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் அது போகுது அப்படின்னு சொல்கிறது மேக்னிடியூட், அண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் நத்திங் பட் என்னதுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து எப்படி அதை கன்சிடர் பண்ணோன்னா, இப்போ சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது அதோட ஃபோர்ஸ் எல்லாமே அதோட சென்டர் பாயிண்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து சர்க்கிளாக சுற்றிட்டு இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், சென்டரை நோக்கி அது வந்து டுவர்ட்ஸ் த இன்சைட் வர்றதுனால அது பேர் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு. அதுதான் வந்து ஜென்ரலாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆஸ் சீன் ஆல்ரெடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி சேஞ்சஸ், அதாவது மேக்னிடியூடு வந்து சேமாக இருக்கும், தட் இஸ் ஸ்பீடு வந்து சேமாக இருக்கும், பட் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the length of the velocity is not changed during the motion, the speed remains constant. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லென்த் வந்து அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதாவது அது லென்த் சேஞ்ச் ஆகலைன்னா அதை என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பீடும் சேஞ்ச் ஆகலைன்னு சொல்ல வராங்க. அண்ட் though the velocity is tangential at every point in the circle, the acceleration is acting towards the center of the circle. ஸோ அது டான்ஜென்ஷியலாக இருக்கிறதுனால எவ்ரி பாயிண்ட் அது வந்து ஒவ்வொரு டைரக்ஷனை நோக்கி போகிறதுனால அது வந்து டான்ஜென்ஷியல்ன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆக்டிங், அதோட ஆக்சலரேஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இங்கே வந்து ஏன்னு கொடுத்து உள்ளே எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்களா, அதாவது உள்ளே வர மாதிரி ஆரோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சலரேஷன் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அதாவது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். And the centripetal acceleration is derived from a simple geometrical relationship. ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஆர்ன்ற ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. ஆர் இஸ் நத்திங் பட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கே. ஸோ r is equal to r1 vector is equal to r2 vector and the velocity v1 vector is equal to v2 vector. அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஸோ அந்த பேராகிராஃபில் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு r1 vector equal to r2 vector and the velocity is equal v1 vector is equal to v2 vector. அப்போது if the particle move from r1 to r2னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுகிறோன்னா டெல்டா ஆர் வெக்டர், தட் இஸ் r2 minus r1. Displacement is nothing but the starting point minus the ending point ன்னு வச்சுக்கலாம். அப்போது ending point minus starting point, அதாவது displacement in the r1 minus r2, அந்த r2 minus r1 அதை தான் வந்து டெல்டா ஆர் வெக்டர்ன்றாங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார்னா டெல்டா
v வெக்டார் அப்படின்றாங்க. ஸோ அந்த சேஞ்சை தான் வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா டெல்டான்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டெல்டா ஆர்னும் சேஞ்ச் இன் வெலாசிட்டியை வந்து டெல்டா வினும் டினோட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே எப்படி ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறாங்கன்னா டெல்டா ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா வி பை வி. ஏன் இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன்வர்ட், அதனால் அது வந்து மைனஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த அடுத்த லைன்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹியர் த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் தி டெல்டா வி பாயிண்ட்ஸ் ரேடியலி இன்வர்ட். அது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னா இன்வர்ட்ஸில் மூவ் ஆகுதுனால it is given as negative. So delta r by r equal to minus delta v by v, which gives you the angle. So அந்த angle கொடுக்கறனால it is denoted by theta. ஓகேவா, அப்போது டெல்டா வி ஈக்குவல் டுனா என்ன பண்ணுறாங்க, நத்திங் பட் அந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க வியை வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து லாஸ்ட் அந்த ஹைலைட்டட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டெல்டா வி ஈக்குவல் டு minus v into delta r by r. And delta v நம்மளுக்கு தெரியும் change of velocity with respect to time na it is acceleration. ஓகேவா, ஸோ அதுதான் டெல்டா வியை வந்து ஆக்சலரேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. டெல்டா வினா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. டெல்டா வினா மைனஸ் வி இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். ஸோ அதை வந்து அப்படியே இங்கே வந்து இம்ப்ளை பண்ணுறோம். v by r into delta r by delta t, which gives you final equation நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா v square by r ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, இப்போது v ஈக்குவல் டு நம்ம சர்க்குலரில் நம்ம ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம். v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆர்ன்னு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் படிச்சிருப்போம். அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே விக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர்ன்னு இருக்கு இல்லையா, அப்போது v ஸ்கொயரை வந்து ஒமேகா ஆர் ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு நம்ம போட போகிறோம். கீழேயும் ஒரு ஆர் இருக்காது, டினாமினேட்டர்லேயும் ஒரு ஆர் இருக்குது, மேலேயும் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குன்னா ஆரும் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி the final equation will get the centripetal acceleration A is equal to minus omega square into r அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் சர்க்கிள்னால் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அண்ட் இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து நம்ம இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்கிளில் அதோட மேக்னிடியூட் என்ன, அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா எடுத்துக்கலாம், v ஸ்கொயர் பை ஆர். ஓகேவா, இப்போது இங்கே ஆக்சலரேஷனோட ரிசல்டன்ட். ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனையும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா வில் கெட் தி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். அதாவது இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், அதையும் அண்ட் இங்கே பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா வில் கெட் தி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் தி சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன, v ஸ்கொயர் பை ஆர், அண்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் at. ஓகேவா, இப்போ இந்த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷனை தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர், ரிசல்டன்ட்டுக்கு தான் ஆர் டினோட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஆக்சலரேஷனையும் வந்து நம்ம ரூட்டில் போட்டு ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணோன்னா வில் கெட் தி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் மேக்னிடியூட், தட் இஸ் ஏஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் தி என்னது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்ட் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து என்னது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இல்லையா. அதை ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா வில் கெட் தி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். அண்ட் த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, we know that angle is equal to tan theta is equal to at by v square by r, which gives you the angle. ஸோ இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து சர்க்குலர் மோஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது இந்த சர்க்குலர் மோஷனுக்கு நம்ம கைனெட்டிக் ஈக்குவேஷனை எழுத போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம 4 ஈக்குவேஷனை வச்சு நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது எல்லாமே வந்து என்னது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த அந்த மோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து லீனியர் மோஷன் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே சர்க்குலர் மோஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது வரைக்கும் நம்ம எல்லா ஈக்குவேஷனும் எடுத்தது வந்து லீனியர் கைனெட்டிக் ஈக்குவேஷன். இங்கே நம்ம சர்க்குலருக்கான கைனெட்டிக் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதே இதில் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண அந்த லெட்டர்ஸ் அதை வேரியபிள்ஸை வச்சு நம்ம வந்து மாற்ற போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம வந்து புதுசாக எதுவும் டிரைவ் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே டிரைவ் பண்ணது அந்த நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் வந்து வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருப்போம். இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்கே வந்து வெறும் வெலாசிட்டின்னு போட்டு வீன்னு டினோட் பண்ணியிருப்போம். இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு போட போகிறோம். அதே மாதிரி அங்கே வந்து ஆக்சலரேஷன் ஏன்னு கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஆல்ஃபா அப்படின்றதா மாற்ற போகிறோம். அதுதான் மாறுமே தவிர ஃபார்முலாஸ் எதுவும் வந்து அவ்வளோவா சேஞ்ச் இருக்காது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if an object in a circular motion with constant angular acceleration we can derive kinetic equation. ஸோ எப்போ வந்து நம்ம derive பண்ண முடியும்னா if we have the constant angular acceleration. ஓகேவா. இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா here we are going to define some terms. என்னென்ன டேர்ம்ஸ்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது இனிஷியலாக அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒமேகா நாட். ஒரு டைம் அட்டைன் பண்ணுறப்போ அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னென்னா ஒமேகா நாட்னா என்னென்னா 0 டைமில் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. 0 டைம்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குது, இனிஷியல் பொசிஷனில் இருக்குது. அப்போது அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா நாட். ஒரு டைமுக்கு டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணுது, அப்போ இருக்கிற அந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. அண்ட் இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தீட்டா. ஓகேவா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்ஃபா. ஓகேவா. இங்கே கீழே வந்து எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிட்டாங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, the linear displacement is replaced by angular displacement and the velocity is replaced by angular velocity, acceleration is replaced by angular acceleration and initial velocity u is replaced by omega naught. அவ்வளோதாங்க. இங்கே என்ன பண்ணோன்னா இந்த ரீப்ளேஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழே வந்து லாஸ்ட் பாக்ஸ் ஒரு ஹைலைட்டட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த சேஞ்ச் பண்ணது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே லீனியர் மோஷனுக்காக கைனெட்டிக் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த பாக்ஸில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, இட் இஸ் தி கைனெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் மட்டும்தான் மாறுது. ஹியர் v is equal to u plus at and அதே ஈக்குவேஷன் இங்கே எப்படி மாறி இருக்குன்னா ஒமேகா equal to omega naught plus alpha t. Since we know v is replaced by omega, u initial velocity is replaced by omega naught. And அடுத்தது பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half into at square. ஸோ நம்மளுக்கு தெரியும் s வந்து தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, u வந்து ஒமேகா நாட் அண்ட் a வந்து ஆல்ஃபா. ஸோ அதை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் இன்டூ ஆல்ஃபா டி ஸ்கொயர். அடுத்த ஈக்குவேஷன் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எழுதலாம். என்ன பண்ணலாம், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா இன்டூ தீட்டா. புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து லீனியர் மோஷனோட கைனெட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஆங்குலர் மோஷனோட கைனெட்டிக் ஈக்குவேஷன். லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம். s இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் u இன்டூ டி டிவைடட் பை 2ன்னு இருக்குது. அண்ட் நம்ம அப்படியே எழுதணும்னா இங்கே ஆங்குலர் மோஷனுக்கு எழுதணும்னா தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் இன்டூ டி டிவைடட் பை 2. அண்ட் இதுதான் வந்து சர்க்குலர் மோஷனுக்கான கைனெட்டிக் ஈக்குவேஷன். And with this video we have finished the second lesson, and the next lesson we'll be seeing in the next video. And please subscribe if you don't want to miss the videos. Thank you.